friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படினு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட தம்பி வைஃப்க்கு வந்து 9th month வளகாப்பு. சோ அதுதான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். and already 5th month பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணேன். சோ அந்த வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அதுவுமே பார்க்காதவங்க பாருங்க. நீ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எங்க வீட்டு வழக்கம் எப்படி அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். and அவ்வளவுதான் லேட் பண்ணாம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னோட நெய்பர் அக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா கோன் வந்து எங்கள் என்ன ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் அவங்க தான் அழகாக கோன் வந்து போட்டு விடுவாங்க. நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் சர்க்கிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீடடாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து வெளியில் கம்பேர் பண்ணும்போது ஆஃப் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அழகாக வந்து போட்டு விடுவாங்க. குயிக்காகவுமே வந்து போட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே அவங்கக்கிட்ட தான் வந்து போட்டுப்போம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் உங்களுக்கு நீடட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து நார்மல் மருதாணி தான் வந்து வச்சுட்டேன். ஒரு 30 to 40 minutes வந்து வச்சுருந்துருப்பேன். அவ்வளோதான், டைம் இல்லை அப்படின்றதுனால. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வளகாப்பு அப்படின்னாலே இந்த மாதிரி ஜடை தைக்கிறது தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா சுங்கு வந்து வைப்பாங்க. இதுதான் வந்து எல்லாருமே பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் முகூர்த்த சாரீ தான் அன்றைக்கி வந்து வேர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் முகூர்த்த சாரீ தான் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். செல்ஃப் மேக்கப் தான். இப்போ தான் நம்மளோட சேனலுக்குள்ளே ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட நேம் விஷ்ணுப்ரியா. நான் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், vlog, மேக்கப், குக்கிங், டே இன் மை லைஃபு, ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட பேஜஸில் நிறைய வீடியோஸ் இருக்கும். 1000+ வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தட்டெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு. மணலாம் வந்து போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் மல்லிப்பூ மாலையோ இல்லை முல்லைப்பூ மாலையோ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த இது வந்து வாங்கிட்டு போவாங்க மாலை. ஸோ இது வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். குழந்தைங்களுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் போட்டு விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பிரியாவுக்கு போடணும் அப்படின்னு வந்து வழக்கம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தோம். தட்டெல்லாம் வச்சு இந்த வெத்தலை பாக்கு இதில் வளையல் வைப்பாங்க இல்லையா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அகினி பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து க்ரௌடை பார்த்தானா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவா அவள். ஏன் அப்படின்னே வந்து தெரியாது. அவளுக்கு வந்து எப்போவுமே அவளை சுற்றி நிறைய பேர் இருக்கணும். அப்போ தான் வந்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவளுமே வந்து மாமா கார்த்திக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் வந்து போட்டு ஒரு பாப்பாவும் ஒரு கிளாஸும் வந்து போட்டு வச்சிருக்கா. ஸோ இது வந்து அந்த வரிசை தட்டு கூடவே வந்து வச்சுட்டு எல்லாரும் வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவள் வந்து என்ன இதை கிஃப்டெல்லாம் வச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி அத்தைக்கும் மாமாவுக்கும் கொடுக்கணும், நான் தான் நலங்கு வைக்கணும், இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தா. ஸோ அது மாதிரி எல்லாமே அவளை வந்து பண்ண வச்சுருந்தோம். எங்கள் வீட்டு வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட சைடாக இருந்தாலும் சரி இல்லை என்னோட ஹஸ்பண்ட் வீடு சைடாக இருந்தாலும் சரி இதெல்லாம் பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. கண்ணு பட்டுரும். அதெல்லாம் வந்து தலைமுறையாக பின்பற்றுறது தான். இப்போ வந்து நம்மளோட ஆசைக்காக தான் வந்து நம்ம சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே வந்து நம்ம பண்ணிக்கிறது தான். பட் அப்போல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து கர்ப்பிணி பெண்கள் ஆசைப்பட்டுச்சுன்னா எதுவாக இருந்தாலும் பண்ணிடணும், இல்லைன்னா இது அது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து தலைமுறையாக மாறிடுச்சு. ஸோ அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாலை வந்து போட்டு விட்டாச்சு. ஸோ அதோட வந்து உட்காடுறாங்க. இப்போ வந்து நலங்கு வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டு வழக்கப்படி எப்படி நீங்கள் வளகாப்பு பண்ணுவீங்க அப்படின்னும் என்கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9th month எப்படி டக்குன்னு ஓடிடுச்சு நாட்கள் அப்படின்னே தெரியல. பட் ஸ்ட்ரகிள் பண்ண ஃப்ரீயாக தான் வந்து தெரியும். ஒவ்வொரு நாளும் வந்து நைட்டில் தூக்கம் வரலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெக்னென்சியில் எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் தாண்டி ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும் போது அந்த குழந்தையோட முகம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக தெரியும். அந்த வலி எல்லாமே மறந்து போயிடும். ஸோ நீங்கள் எல்லாமே பிரியாவுக்கு பிளஸ் பண்ணணும். அவள் ஹாப்பியாக இருக்கணும், நார்மல் டெலிவரி ஆகணும், அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து காட் கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்களும் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபராக அவளுக்கு வந்து விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 பேர் 2 பேர் வேண்டிக்கிட்டாலுமே அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக உங்களோட பிளெஸ்ஸிங் வந்து வேணும். பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் 200% ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தை அப்படின்னு ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்தால் கூட அது அவ்வளோ பொத்தி வந்து பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐம் வெயிட்டிங் அத்தையாகிறதுக்கு. அதெல்லாம் வந்து ஒரு ஆனந்த சொல்லும் போதே வந்து ஒரு கண்ணீர் வந்து அப்படியே லைட்டாக தழும்புது. அந்த குழந்தைய பார்க்கும்போது நான் எந்த அளவுக்கு எமோஷ்னல் ஆவேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போவே எனக்கு நினைக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். பார்க்கும்போது லிட்டரலி நான் அழுதுருவேனா அப்படின்னு தெரியல. பட் அழக்கூடாது அப்படின்லாம் நினச்சிட்டுலாம் நிறைய டைம் இருந்திருக்கேன். பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நான் வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு கேரக்டர் தான். பட் எல்லாத்துக்கும் எமோஷ்னல் ஆவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்னோடய ஃபேமிலி சர்க்கிளில் எனக்கு பிடிச்சவங்க என் மேலே உண்மையாக பாசம் இருக்கவங்களுக்காக மட்டும்தான் நான் வந்து திருப்பியும் அந்த பாசத்தை கொடுப்பேன். என் மேலே வெறுப்பு காட்டினீங்க நானும் 200% வெறுப்பு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் என்னுடைய கேரக்டரு.
நீங்க எப்படி அப்படின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு பெண்ணுமே வந்து அவங்களோட வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போது. தான் மூலியமா ஒரு வாரிசு வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருந்தாலுமே, தான் வீட்ல வந்து ஒரு அண்ணனோ, தம்பியோ அவங்களுக்கு ஒரு குழந்தை பொறக்குதுன்னா, அது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம என் கூட வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதிட்டு போங்க. ஸோ அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு ஓரமா வந்து ஒரு சிரிப்பு வந்து வரும். ஸோ அது ரொம்ப பிடிக்கும். அதனால தான். அண்ட் வந்து நலங்கு வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மகிழினி வந்து நானும் வைக்கணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்புறம் வந்து மியூசிக் வந்து போட்டு விடுறேன். ஸோ என்ன பேசுறது இந்த வீடியோவில் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக மியூசிக் போட்டு விட்டேன் அப்படின்னா உங்களுக்கே வந்து புரியும் ஒவ்வொரு கிளிப்பும் வந்து பார்க்கும்போது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால், பழம் இதெல்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ அதெல்லாமே வந்து கொடுக்குற கிளிப்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான். நான் உங்களுக்கு வந்து மியூசிக் வந்து ஆட் பண்ணி விடுறேன். எவ்வளோ பெரிய கேமராமேன்னு பாருங்கள். அவங்க அத்தையும் மாமாவையும் வளைச்சி வளைச்சி வந்து வீடியோஸும் ஃபோட்டோஸும் வந்து எடுத்துகிட்ருக்காங்க.
இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட விஷயஸ்க்குமே ஐம் வெயிட்டிங். ஸோ எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நடக்குது. ஸோ அதனால் மறக்காமல் வந்து எல்லாமே வந்து பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து 12,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ண போகிறோம். அது எல்லாமே உங்களால் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.